ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய செல்ஃப் க்ளீனிங் ஒர்க்கு தான் இது. இன்னைக்கு சண்டே இல்லையா, நான் எங்கள் வீட்டில் லஞ்ச் எதுவும் செய்யலை. சரி, அதனால் இந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 மணி போல் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு காலையிலேருந்து ரெஸ்ட்டாக தான் இருந்தேன். சரி, இது 3 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபில் தேவையில்லாத சாமான்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மேலே வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுக்கிறேன். எனக்கு கிச்சனில் வந்து எனக்கு இடமே இருக்காது சுத்தமாக. குட்டி கிச்சன் தான். அதனால் மீதி சாமான் வந்து செல்ஃபில் தான் வச்சுருப்பேன். ஹாலோடைய செல்ஃபு தான் இது. இங்கே வந்து என்னென்ன தேவையோ மற்ற அங்கே வைக்க முடியாத பொருளெல்லாம் வந்து இந்த செல்ஃபில் தான் வச்சுருப்பேன். சரி, இதில் நிறைய சாமான் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ரொம்ப டஸ்ட்டு. இந்த வீடு ரொம்ப அடக்கமாக இருக்கும். உள்ளே இருக்க அனல் வந்து வெளியே போகாது. வெளியே இருக்க காற்று உள்ளே வராது. ரொம்ப அடக்கமாக இருக்கும். கிச்சனை பார்த்துருப்பீங்க. கிச்சன் குட்டியாக தான் இருக்கும். பெட்ரூமும் ஹாலும் பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க. கிச்சனில் இடம் இல்லாதால மீதி சாமான்லாம் இங்கே தான் நான் வைப்பேன். அது க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் மாற்றி ஃபுல்லாக ஒட்டடை இருந்துச்சு நிறைய. சரி, அதெல்லாம் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐடியா இருந்துச்சு. சரி, இன்றைக்கி டைம் வந்தது, அதை பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக என்னுடைய செல்ஃபை பாருங்கள். இதான் வந்து செல்ஃபு. ஹாலில் இருக்க செல்ஃபு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாமான் எடுத்து வச்சுட்டேன். இது சமையல் கட்டு. சமையல் கட்டும் கொஞ்சம் கேஸ் ஸ்டவ் வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. இந்த பக்கம் மாற்றிட்டேன். அந்த பக்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு அந்த ஸ்டாண்டு கிட்ட வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. அதையும் சோப்பு தண்ணிலாம் வச்சு தெளித்து ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சோப்பு தண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சு நீங்கள் துடைச்சாலே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேலையும் ஈவினிங் 6:00 வரைக்கும் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஷோபாவும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக துணியை மட்டும் களைஞ்சிருந்த துணி எடுத்துகிட்டு டஸ்ட்டு தட்டி விட்டுட்டு சரி அதை போட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக என் வீடியோ வந்து முடிய போகுது. யாருக்கெல்லாம் வந்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் மட்டும் போடுங்க. அப்போ தான் நான் வந்து லைக் போட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி நம்மலாம் போடுறோம். நான் பிகினர் தான். எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு இது தெரியாது. நான் எப்படி ட்ரை பண்ணுறேன் எப்படி போகிறதுன்னு. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.